நீ இந்த டாலர் டிசைனா காரில் வரையில. இல்லவே இல்லை, என்னை விட்டுருங்க. நான் இந்த டாலர் செயினே எங்கேயோ வரையல. ஏய், இதை நான் டாலர் டிசைன் தானே சொன்னேன். நீ ஏன் டாலர் செயின்னு சொன்ன? இங்கே யாரும் இது டாலர் செயின்னு சொல்லவே இல்லையே. செயின் நான் சொன்னேன். ஸ்ருதி சார், கேஸ் ஃபைல் பண்ணு. அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். அரசு பண்ணாதீங்க சார். சட்டம் மேலையா கை வைக்கிறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் நில்லுங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். கேஸ் மட்டும் வேணாம் சார். சார் ஒத்துக்கிறேன் சார். நான் தான் சார் அதை வரைஞ்சேன். ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது நான் தான் சார் அதை காரில் வரைஞ்சேன். பயத்தில் உங்ககிட்ட மறைச்சிட்டு சார். என்னன்னு தெரியல சார், 2-3 நாளாக அந்த டிராயிங் எங்கே போனாலும் கிரிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல சார், என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். இவனை ஸ்டேஷன் கூட்டு போய் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி சார் விசாரி. சார் செத்தாலும் சார், என் தங்கச்சி என்ன நம்பி தான் சார் இருக்கா. எங்களுக்கு வேறு யாருமே இல்லை சார். என் ஃபோன் கூட எடுத்து பாருங்க சார். அவகிட்ட இருந்து ஒரு 10 மிஸ் காலாவது வந்திருக்கோம் சார். சார், அகிலா. பாவம் சார், அவ சொல்லிட்டு கூட வரல சார். சார் வேணா என் ஃபோன் லவுட் ஸ்பீக்கரில் போடுங்களேன், உங்களுக்கே புரியும். போடுங்க. அறிவு, எங்க இருக்க? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டே? சாரி அகிலா, ஒரு ரைட் முடிச்சுட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டேன். அதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டியா? போன வாரம் தான் இங்க ஒரு பொண்ணை கடத்தி கொண்டிருக்காங்க. என்ன பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க. சாரிடா புரியுது. இரு நீயும் இந்த மாதிரி நிறைய வாட்டி கால் பண்ணி நான் எடுக்கலன்னா உனக்கு தெரியும். மரியாதையா வந்து சேரு, இல்ல நான் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துருவேன். ஏய், என்ன இந்த மிரட்டா? அவ உன் தங்கச்சியா அக்காவா? என் தங்கச்சி, அக்கா, அம்மா எல்லாம் அவ தான் சார். என்னை விட்டுருங்க சார். கேஸ் மட்டும் ஆச்சுன்னா எனக்கு எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் வேலை கிடைக்காது சார். என் ஃபியூச்சரே போயிடும். அப்போ மரியாதையாக அந்த டாலர் செயின் எங்கே பார்த்தேன்னு சொல்லு. அது அந்த செயின் என் நினைவில் தான் சார் இருக்குது. ஆனால் ஞாபகம் மட்டும் வர மாட்டேங்குது. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. என்னை ஸ்விம்மிங் பூல் மட்டும் கூட்டு போங்களேன். அந்த செயின் இங்கே பார்த்துன்னு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் சார். ஏன் அந்த செயின் அங்கே தான் பார்த்தியா? மேடம், அவன் போகிற வழியில் எஸ்கேப்பாக பார்க்குறான். நம்ம தான் கவனம். சார், என்ன எதுக்கு சார் லாக் பண்ணுறீங்க? அவன் ஸ்விம்மிங் அகாடமிக்கு போங்க. சரி சார். எந்திர சொல்லியா சார், நான் கீழ்ப்பாக்கம் மெட்ரல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் சார். அங்கே வேணாம், நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துடு. சார், நம்மள மென்டல் ஆக்கிடுவோம் போல இருக்கு. சார் என்ன பதுங்குற? சார் கோச்சுக்கு தெரிய வேணாம் சார். விலங்கா தொடங்க சார், பார்த்து சொல்கிறேன். எதுக்கு? தப்பிக்கிறதுக்கா? உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏய் சார், எங்கடா போற? சார், எங்கே போயிருப்போறான் பார்த்துடலாம். டேய், எங்கடா கூட்டின்னு போற? டேய் சொல்றா. டேய், கேட்டுக்கிட்டே இவ்வளோ மேலே வந்துட்டான். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நான் குதிக்க போகிறேன். குதிக்க போறியா? சார், குதிக்க போறானா? எனக்கு நீச்சல் தெரியாது, என்ன சார் பண்றது? அவுத்து விடுங்க. அப்பாடி, கொலக்கார பாவி. அப்பா, தப்பிச்சுடா சாமி. தமிழ் அறிவு. என்ன பண்ணான்னு தெரியல. காலையில இருந்து போலீஸ் வந்துட்டு இருக்கு. போர்ட் கேமரா மட்டும் ஒர்க் ஆகல. நீ பாத்துப்பல. ஓகே, நீ போயிட்டு வா. தம்பி அரவிந்த், அந்த டைபுல் கேமரா போடு. உள்ள என்ன பண்ணுறான்? இதே வேலை சார் இவனுக்கு. ஸ்விம்மிங் பண்ணுறானோ இல்லையோ, இப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அரை மணி நேரம் கூட இருப்பான் சார். கேட்டால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னுவான். ஆனால் பார்க்குற நமக்கு பக்குன்னு இருக்கும். கோச்சு கூட பல தடவை வார்னிங் பண்ணியா கேட்க மாட்டேன்றான் சார். யார் இவன் இப்படி ட்ரெயின் பண்ணா? சார் அவன் ஊர் நாட்டான் சார்.
அவங்க அப்பா கூட கிணத்துல நீச்சல் பழகியிருக்கான். ஆனால் ஒன்று சார், இவனுக்கு இருக்கிற ஸ்டாமினா இங்கே இருக்கிற வேறு எந்த ஸ்விம்மருக்கும் இல்லை. இப்போ தான் ஒரு 5-6 மாதமாக டல்லாக பர்ஃபார்ம் பண்ணுறான். ஹலோ சார், நீங்கள் சொன்ன லொக்கேஷன் நான் வந்துட்டேன் சார். எங்கே இருக்கிறீங்க இப்போ? உங்கள் பின்னாடி தான் சார். பின்னாடியா? இந்தாங்க சார். என்ன இது? பென்ட்ரைவ் சார். நீங்கள் கேட்டீங்களே சிசிடிவி ஃபுட்டேஜ், இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது சார். ஓ சார், கற்பக ஸ்ட்ரீட்டில் இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடச்சிருக்கு. நீங்கள் அறிவை வாட்ச் பண்ணுங்க. இதை கொஞ்சம் ப்ளே பண்ண முடியுமா? ஷோ நீங்கள் இதுலேயே பாருங்க. ஓகே, கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்ன கொஞ்சம் ஃபார்வர்ட். ஆல்மோஸ்ட் சேம் கிளிப் மாதிரி தான் சார் இருக்கு. சார் அந்த செயின் எங்கே பார்த்துட்டேன் சார். பார்த்துட்டியா? சொல்லு, என்ன பார்த்த, எங்கே பார்த்த? அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷனில் தான் சார் இந்த செயினை பார்த்தேன். ரிஃப்ளெக்ஷன்லையா? அதை ப்ளே பண்ணுங்க. ஸ்டாப். ரீவைண்ட் பண்ணுங்க. ப்ளே. ஜூம் பண்ணி லூப்பில் ப்ளே பண்ணுங்க. சார், எவனோ கையும் கலமுமா மாட்டியிருக்கான் சார். சார் நான் அதுக்கப்புறமும் வீட்டுக்கு போகலாம், பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் போட்டுமா? போ. எப்படி மேடம் கரெக்டாக சொன்னா? வெத்தலையில் மை போட்டு பார்த்த மாதிரி. அவன் மட்டும் இப்படி ஜாக்கிங் போகாமல் இப்படி போயிருந்தானா கொலைகாரனையே வரைஞ்சி கொடுத்துருப்பான் போல இருக்க. இப்போ கூட ட்ரை பண்ணுங்களேன். சார், ஆனால் அது பார்க்காத ரியாலிட்டி ஆச்சு சார். இங்கே அறிவு டாலரை பார்த்தா தான் சொல்கிறது எனக்கு ரியாலிட்டியாக படல. அவனோட கற்பனை தான். ஆனால் அவன் கற்பனைக்கும் உண்மைக்கும் ஏதோ ஒரு துளி சம்மந்தம் இருக்குது. மனுஷன் கண்ணாடின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அடையாளம் காமிச்சதே இந்த தண்ணி தானே தம்பி. இது வெறும் தண்ணியில் கண்ணு பூமியோட ரத்தம். இந்த தண்ணியில் பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியம் இருக்குது.